அறிஞர்களே, நண்பர்களே, வரும்பொழுதே நிறைய பரிசுகள் பெற்றுவிட்டேன். அன்பு பேரரசர் தாமோதரன் அவர்கள் திருக்குறள் இயக்கம், தனி மனிதர் அல்ல, அவர் இயக்கம் என்று சொல்லுகிறார்கள். இவருக்கு பொருந்தும். தமிழை நானும் கொஞ்சம் படித்தேன், மூவாயிரத்தில். இன்றைக்கு எண்ணி பார்த்தால் அந்த நெடும் பரப்பு, புலமையினுடைய பரப்பை பார்த்தால் சுந்தரமூர்த்தியார் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அறிவாளராக தோன்றுகிறார். அவருக்கு என்னுடைய பணிமார்ந்த வணக்கம். அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் சொல் வலை வேட்டுவன் என்ற ஒரு தலைப்பில் அவர் எழுதியிருக்கிறார். அந்த சொல் வலை போட்டு வேட்டுவனாக இந்த புறா நெஞ்சங்களை பிடித்து விட்டார். பாச்சலூரார் அவர்கள் பெருங்கவிஞர். சில சான்றுகளிலே சொல்லலாம், அருமையாக அவர் பேசியிருக்கிறார் பேராசிரியர். நாங்கள் பாடல் எழுதும் பொழுது பாரதியார், பாரதிதாசன் பாடல்களை படித்து அழகன்பாள் கவிதை தந்தாள் என்றால் அவர் பின்னாலே ஓடுவோம். இப்படி நூல்களை பார்த்து நூல்களை உருவாக்கினோம். புத்தகங்களிலிருந்து புத்தகம் உருவான மாதிரி வாழ்க்கையிலிருந்து நேரடியாக மலர்ந்த புத்தகம் இவருடைய புத்தகம். அதனால வாழ்க்கையை ஆய்ந்து, வாழ்க்கை அனுபவங்களில் தோய்ந்து, அதற்கு பிறகு கொணர்ந்து தந்திருக்கிற இந்த கவிதைகள், வானம்பாடி மற்றும் சில நூல்கள் தமிழுக்கு செல்வமாக இருக்கின்றன. நிறைய கவிதைகள் பாரதிதாசன் இலக்கியத்தை வர்ணித்து, இயற்கையை வர்ணித்து கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்து ஒரு தடத்திலே நிறுத்தினார். அதற்கு அடுத்த ஒரு தடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் நம்முடைய பாச்சலூரார். மூங்கில் ஒரு மணிக்கு ஒரு அங்குலம் வளரும் என்கிறார். இந்த பிரெசிஷன் அதுவும் இருக்கிறது. இப்படி அவர் மூங்கிலை பாடும் பொழுது கரும்பு மூங்கில் இரண்டும், மூங்கில் இசை கொடுக்கிற புல்லாங்குழலாகிறது, கரும்பு இனிக்கிறது, இதையெல்லாம் அழகாக எழுதியிருக்கிறார். பள்ளி மாணவர்களோ மற்றவர்களோ படித்தால் வாழ்க்கையே மெல்ல அறிமுகமாகும், இயற்கை நன்றாக அறிமுகமாகும். மூங்கில் வளரும் என்கிறார். ஒரு சான்று, ஒரு வழிப்போக்கன் கட்டுச்சோறு வைத்திருந்தான். ஓடையை பார்த்தான், குளித்து விட்டு சாப்பிடுவோம் என்று இந்த கட்டுச்சோற்றை மூங்கிலில் கட்டி வைத்து விட்டான். ஓடையில் அமிழ்ந்து நீராடும் பொழுது பெரிய மகிழ்ச்சி. கோடையே மறந்து விட்டது. 2-3 மணி நேரம் நீராடி விட்டு வந்து சாப்பிடுவதற்காக கட்டுச்சோற்றை எட்டினார். அது ஒரு 3 அடிக்கு மேலே போய்விட்டது. மூங்கிலில் கட்டி வைத்தது மேலே போய்விட்டது. அப்படி வளரும். ஒரு காட்டிலாக அதிகாரி காட்டுக்கு போனார். 2-3 வழிகள், வெளியேறும் வழிகள். தன்னுடைய தொப்பியை ஒரு மூங்கிலில் மாட்டிவிட்டு போனார். போன இடத்துல இன்னும் கொஞ்சம் தூரத்துல அலுவல். நாளைக்கு காலையில வந்து எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டார். மறுநாள் காலை வந்தார். எங்கோ போய்விட்டது அந்த தொப்பி. அந்த மூங்கிலை இன்னொரு மூங்கிலால் தட்டி எடுத்து தொப்பி எடுத்து அணிந்து கொண்டார். இதெல்லாம் நிகழ்ந்திருக்கிறது. சயின்ஸ் ரிப்போர்ட்டருங்கிற மாதிரி இதில் எங்கேயோ படித்தேன். இந்த மாதிரி அனுபவத்தை அருமையாக கொடுக்கிறார். இது ஒரு குடகிலிருந்து இப்படி காவிரி எப்படி வந்ததுங்கிறத ரொம்ப அழகா, மலைத்தலைய கடற்காவிரி என்று பாடினார்கள். அதை எப்படியோ ஒரே அடியில் அழகாக சொல்லிவிட்டார். வேழம் விரும்பி உண்ணும் வேய், வேழம் விரும்பி உண்ணும் வேய். மூங்கிலை யானை மிக விரும்பி சாப்பிடும். பெரிய ஒரு நுட்பத்தை அப்படி ஒரு அடியில சொல்லிட்டார். இது விரும்பி உண்ணும், விரும்பாமலும் போகுமா? போகும்.
குருத்தாக இருக்கும் பொழுது யானை அதை விழுங்கிவிடும். அப்படி அவ்வளவு ஆர்வம். சரி, அப்படி என்றால் யானை இருக்கிற காட்டில் மூங்கில் தழைக்காமலே போய்விடுமா? இல்லை, இயற்கை ஒரு நியதி வைத்திருக்கிறது. திங்கட்கிழமை மூங்கில் குருத்தை ஆர்வத்தோடு சாப்பிட்ட அந்த யானை செவ்வாய், புதன், வியாழன் காலை வரும்பொழுது சுவை மாறிவிடும். அந்த யானை சாப்பிடாது, அது ருசிக்காது, விட்டுவிடும். ஓ, யானையும் அங்கே உழவ வேண்டும், மூங்கிலும் விட்டு வைக்கப்பட வேண்டும். இயற்கை எப்படி நியதியை கொடுத்திருக்கிறது பாருங்க. ஒரு பாடல்ல சொல்லியிருக்கிறார், வீட்டின் கூரை முதல் கொண்டு புல்லாங்குழல் அது இது எல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு பயன் மூங்கிலால் என்று. மிக அருமையான கவிதைகள். ஒரு விஷுவல் ஆஸ்பெக்ட், வெளிப்புற தோற்றத்தையே பார்த்து எழுதி கொண்டிருந்தார்கள் இயற்கையை வர்ணிக்கும் கவிஞர்கள். ஆனால் உள்ளே நுழைந்து பார்த்து வெளியே வந்து இவ்வளவு நுட்பங்கள் இருக்கின்றன என்பதை மிக அடக்கமாகவே காட்டிவிட்டார். இது எப்படி இவருக்கு சாத்தியம் என்று தெரியவில்லை. நாங்கள்லாம் படித்துவிட்டு அதை போலவே எழுத பழகி கொண்டோம். ஏதோ வந்தேன், மூவாயிரத்தில் பயின்றேன், புத்தகங்கள் படித்தேன். நீங்கள் சொல்வதை போல பாரதிதாசன் பெருங்கவிஞர் படித்தேன். ஆனால் தனக்கென்று அனுபவங்களை, புதிய அனுபவங்களை சேர்த்து தமிழை வளமாக்கி விட்டார். அதனால இந்த சித்தர்களை பற்றியும் சொல்லியிருக்கிறார். இவரை நான் அழைப்பதானால் இயற்கை கவிச்சித்தர் என்றுதான் அழைப்பேன். துணைவேந்தர் முன்னிலையிலே சொல்ல வேண்டியது. இந்த நூல் எப்படி சிறப்பு அடைகிறது? பெங்களூரில் நூலகம் அழிக்கப்பட்டு விட்டது. அதை மிகுந்த பரிவோடு எழுதியிருக்கிறார். ஒரு அடியிலேயே சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இவருக்கு இருக்கிறது. காந்தியை கவர்ந்த நேரு என்பதை ஒரே அடியிலே சொல்லுவார். அந்த மாதிரி இந்த நூலகம் அழிந்ததை பற்றி சொல்லும்போது, நூலகம் என்பது எது என்றார். மூளை செயல்படவும் முன்னேற்றம் எய்திடவும் காலம் கணித்து அறிந்த கட்டுமான பெட்டகம். ராபர்ட் சதே என்கிற ஒரு ஆங்கில கவிஞர் நூலகத்தில் என்ன பார்க்கிறோம் என்றார், மைட்டி மைண்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட். முன்னோர்களுடைய மைட்டி மைண்ட்ஸ் அங்கே இருக்கின்றார். அந்த மாதிரி நூலகத்தை பற்றி இவ்வளோ அழகாக சொல்லி அதை அழித்து விட்டார்கள் என்பதை மிகவும் வருந்தி, இப்படி பெங்களூரில் நிகழ்ந்த நிகழ்ச்சிக்கு காவலர்களிடம் முறையிட்டாலும் கூட அதை பதிவு செய்யவில்லை என்பதையும் சொல்லியிருக்கிறார். அதனால அவர் ஒரு பெரும் தமிழ் பெருந்தகை நூலகத்தை எப்படி நேசித்தார், தமிழருக்கு இழைக்கப்பட்ட ஒரு தீமையை எப்படி கொடுத்திருக்கார், நினைவுபடுத்தியிருக்கார். இது மாதிரி நிறைய செய்திகள் இவருக்கு இந்த நூலில் இருக்கிற அருமை பெருமை பார்த்தால் அருமையான. பாதாம் இலைகள் பசுமையாகி அப்படியே மஞ்சள் நிறமாகிறதுங்கிறத சொல்லியிருக்கிறார். இவ்வளோ கூர்மையான பார்வை இருக்க வேண்டும் அப்படி. அதனால இந்த தாவரங்களை எல்லாம் பார்த்து மயங்கி அதற்கு பிறகு தெளிவடைந்து எழுதியிருக்கிறார். ஒரு சிட்டுக்குருவி இருக்கிறது, அதை பூனை எப்படி பார்த்து கொண்டே இருக்கிறது. அதற்கு தடுப்பு போட்டு அதற்கு காப்பாற்றுவதற்கு முரத்தை வைத்தாராம். அதற்கு பிறகு இந்த சிட்டுக்குருவி அகப்படுமா என்று பார்த்த பூனை இவரை பார்த்து முறைத்ததாம். என்ன ஒரு தன்மயமாகி அதுல ஈடுபட்டு எழுதியிருக்கிறார் பாருங்கள். நம்ம ஒரு சித்திரத்தை பார்த்து இது நன்றாக இருக்கிறது என்று சொல்வதை போல இயற்கையை பார்த்து பேசுகிறோம். இயற்கை உள்ளே நுழைந்து விட்டார் இவர். நுழைந்து விட்டு எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு எழுதும் பொழுது ஒரு புதிய ஒரு டைமென்ஷன் சொல்லலாம், பரிமாணம் அவருக்கு வாய்த்திருக்கிறது இயற்கையாகவே. இதெல்லாம் திட்டமிட்டால் நமக்கு கிடைக்க பெறுமா? இல்லை, அதற்கு வாய்ப்பு இல்லை. அவருடைய நூல்களில்
ஒவ்வொரு பத்தியும் பார்த்தால் இது ஒரு பாட்டில் சந்தனத்தின் சொத்தாகும் சங்கமொழி செந்தமிழ் போல். இந்த சந்தனம் மணக்கிறதுன்னா சங்க தமிழ் போல் மணக்கிறது அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்கிறார். அதுல நாலடியார் கருத்து ஒன்று, சந்தனம் எப்படி தனியாக இருக்கும், பிற இனத்தோடு சேர்கிறதா, என்ன நுட்பமான கருத்து எல்லாம் கொடுத்திருக்கார். இந்த வானம்பாடி என்பது என்னன்னா துளி நசைப்பொருள். வானத்திலிருந்து மழை தாரை அல்ல துளி விழுகிறது, அதை அப்படியே உறிஞ்சி வானத்தை போற்றுகிறது. அதை பிடிச்சிருப்பார். வானம்பாடி வானத்தை பாடுகிற ஸ்கைலார்க். அதில் ஷெல்லி சொன்னார், பறந்து கொண்டே பாடுவாய், பாடிக்கொண்டே பரப்புவாய், லவ் சோரத் அண்ட் சிங்கத், லவ் சிங்கத் அண்ட் சோரத் அப்படின்னு சொல்லுவார் ஷெல்லி. அந்த மாதிரி வானம்பாடி பற்றியும் எழுதியிருக்கார். இந்த புத்தகத்தை நான் படித்து பார்த்தேன். 2-3 முறை படித்தால்தான் இவர் யார், எப்படி எழுதியிருக்கிறார் என்பதை நாம் சொல்ல முடியும். அதற்கான களஞ்சியத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கார். இந்த செய்திகள் எல்லாம் படிக்கும்போது மரத்தை பற்றி சொல்லும்போது லவ் ஆஃப் ட்ரீஸ் அப்படின்னார் ஜெய கிருஷ்ணமூர்த்தி. ட்ரீ வர்ஷிப் இருந்திருக்கிறது. சிலைகளாக வந்து நாம் வணங்குவதற்கு முன்பு மரங்களையே வணங்கி இருக்கிறார்கள். ட்ரீ வர்ஷிப் அவர் சொன்ன பிஜிஎல் சாமி எழுதியிருந்தார். அதற்கு பிறகு என்ன ஆயிற்று, சிலைகள் வந்த அந்த தெய்வத்தினுடைய வழிபாடு வந்த பிறகும் அந்த விருட்சம் அந்த தல விருட்சம் என்று நின்று விட்டது. முதலில் விருட்சம் மட்டும்தான் நாம் வழிபட்டு வந்தோம். அதை மறக்க முடியாமல் கதைகளும் சடங்குகளும் வளர்ந்து சிற்பியின் உதவியால் சிலைகள் வந்த பிறகும் அந்த தலத்திற்கு ஒரு விருட்சம் என்று அப்படி நினைவுபடுத்தப்படுகிறது. ஆனால் முதலில் ட்ரீ வர்ஷிப் தான் இருந்தது. இத ஒரு பாடல்ல எப்படியெல்லாம் பாடியிருக்கிறார் அப்படின்னு இந்த மாதிரி சிந்தனைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நிறைய ஒரு தாவரம், ஒரு இலை, ஒரு மலர் என்றால் அவர் சொல்வதை போல மலர், இலை இதெல்லாம் ஊன்றி பார்த்து அதை மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டு அதை மறக்க முடியாமல் இந்த முதுமையிலும் அழகாக உணர்ந்து எடுத்து எழுதுகிறார். அப்படி எழுதுகிற அந்த ஆற்றல்ல ஒவ்வொரு பகுதியிலும் அவர் சொல்லுகிற அந்த நடையே அருமையா இருக்கும். நடந்த தடத்தில் நுகர்ந்த மனங்கள், நுகர்ந்த மனத்தில் நகர்ந்த பயணம், அடர்ந்த செடிகள், படர்ந்த கொடிகள், உயர்ந்த மரங்கள், உலரா கிளைகள். ஒரு பத்தி படித்தாலும் கூட அப்படி எவ்வளவும் சொல்லிவிட்டு கடைசியில உலரா கிளைகள், அப்பசுமை அப்படியே இருக்கிறது, அது போய்விடவில்லை. இந்த நூலில் இருக்கிற அருமையை பார்த்தால் செடி கொடி தழை இவற்றையெல்லாம் இவர் சொல்லுகிற விதம் பாரதியாரை பற்றி சொல்லுகிறார். இதிலும் ஒரு தனி நோக்கு. யமன் எருமையின் மேல் வருவான், பாரதியாரை பிடிப்பதற்கு வரவில்லை. யானையின் முதுகில் வந்தான் அவன். திருவல்லிக்கேணியில யானையின் முதுகில் வந்தான் அப்படின்ட்டு மற்றவர்கள் பாடியதையே இவர் பாடினாலும் வேறு விதமாக சொல்லுகிறார். அப்படி நேரு அவர்களை சொல்லும் பொழுதும் காந்தியடிகள் நேரு அவர்களை சேர்த்து அருமையாக சொல்கிறார். ஒரே அடியில எல்லா செய்தியையும் சொல்லக்கூடியவர்கள். சில பெரிய புலவர்கள் பிளாங்க் வேர்ட்ஸ் என்று எழுதுவார்கள். அது ஒரு அடியில எல்லாவற்றையும் சொல்லிவிடுவார்கள். திருவிகாவும் கவிதை எழுதுவார், அருமையாக ஒரு தொடர்ல எல்லாவற்றையும் சொல்வார். மூவா அவர்கள் ஒன்று சொன்னார், திருவிகா அவர்கள் எனக்கு சிந்திக்க பழக்கினார். சிந்தனை செய்வது எப்படி என்பது திருவிகா அவர்கள் எனக்கு இட்ட பிச்சை என்று பெரும் பேராசிரியர் மூவா சொன்னார் என்றால் இவர்கள் இருவரும் எந்த தடத்திலே இருக்கிறார்கள் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சொல்லிவிட்டு
நான் பிற்காலத்தில் என் சிந்தனைகளின் முடிவுகளிலே அவரிடமிருந்து கூட வேறுபட்டிருக்கலாம், பலரிடமிருந்து வேறுபட்டிருக்கலாம். ஆனால் சிந்திக்க எனக்கு பழக்கியவர் திருவிக்கான். அது என் வாழ்வாழை மறக்கவே முடியாது என்றார். அப்படி அவ்வளவு அருமையான ஒரு சிந்தனை. மூவா அவர்கள் சங்க இலக்கியத்தினுடைய அருமையை, இயற்கையினுடைய அருமையை ஆராய்ந்து வெளிப்படுத்தினார். அதே போல இந்த நூலில் பல செய்திகள் இருப்பதனாலே மீண்டும் மீண்டும் படித்து அவற்றினுடைய அந்த நூல்களில் இருக்கிற வர்ணனைகளுடைய சிறப்பை நாம் அறிய வேண்டும், அறிந்து கவிஞரை போற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே எனக்கு தெரிந்த பல முகங்கள் இருக்கின்றன. பேராசிரியர் அவர்கள் பேச்சை பல ஆண்டுகளுக்கு பிறகு அருமையாக இருந்து ஒரு மாணவனைப் போல நான் கேட்டு மகிழ்ந்தேன். இங்கே அறிஞர்கள், நண்பர்கள் எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். எல்லோரும் தனிப்பட அழைத்து வணங்கியதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருதி, வாழ்க பாச்சலூர் மாணிக்கம் அவர்கள், இயற்கை கவி சித்தர். ஐயாவிற்கு ஒரு சிறப்பு பட்டம், இயற்கை கவி சித்தர் என்ற பட்டம். இதை இவர் சொல்லும் போது திருவிக்கா அரங்கங்களில் பெரம்பூர் கிளையிலே 2 பேரும் வருவாங்க. யாரு? நம்ம பாச்சலூரார் ட்ரெயின் பிடிச்சு திருமலை வாயில இருந்து அங்க வருவாங்க. ஐயாவும் வந்துருவாங்க, பேராசிரியரும் வந்துருவாங்க. அவருடைய கவிதைகளை பேராசிரியர் நம்ம மின்னலூரார் அவர்கள் அந்த வரிகளை எல்லாம் அழகாக விளக்கி நம்மிடையே பெரம்பூர் அரங்கத்தில் 2 பேரும் அழகா உட்காந்துப்பாங்க. உட்காந்து அது நாங்கெல்லாம் அந்த பெரம்பூர் கிளையில உட்காந்து திருவிக்கா அரங்கத்துல நாங்கெல்லாம் அதை கேட்டு ரசிப்போம். அதுவும் மின்னலூரார் அதை ரசிச்சு சொல்ற விதங்கள் இருக்குமே, அவர் ஒரு செய்தியுமே ரொம்ப அழகா சொல்லுவார். நாங்கெல்லாம் அதை அனுபவிச்சு கேட்ட காலங்கள். பெரம்பூர் அரங்கம், அந்த அரங்கத்திலிருந்து அமைப்பாளர் நம்ம சுடரையார் கூட இன்னைக்கு வந்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். தமிழ் பெரியார் திருவிக்கா விருதை அவர் இந்த முறை பெற இருக்கிறார் என்பது சிறப்பு கூறு. இதுல இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டே நான் எல்லாருடைய திருவிக்கா அரங்கங்களுடைய அனுமதியோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இயற்கை கவி சித்தர் என்ற இந்த விருதினை இந்த முறை திருவிக்கா ஆண்டு விழாவிலே ஐயாவிற்கு நாங்கள் தர இருக்கிறோம். அதனால ஐயாவிற்கு, ஏன்னா எங்க மின்னலூரார் சொன்ன பிறகு அது ஒரு வேத வாக்கா நான் எடுத்துக்கிறேன். அதனால அதே பெயரோடு அந்த ஆண்டு விழாவில அந்த விருதை மின்னலூரார் கைகளால் தான் தர வேண்டும். எங்க சேரன் உங்களை கூட்டின்னு வந்துருவாரு. அதாவது ஒருத்தர் உள்ள புடிச்சு போடுறதுல நமக்கு எவ்வளவு பெரிய வேலை பாருங்க. மின்னலூரார் சேரம் வந்தாதான் நான் வருவேன், இல்லைன்னா சேரோம் அப்படின்ட்டாரு. அதனால மின்னலூரார அவர் கூட்டு வந்துருவாரு. ஏன்னா நம்மளோட 17வது ஆண்டு விழா மகாகவி பாரதி இல்லத்திலே தொடர்ந்து இந்த ஆண்டும் நடைபெற இருக்கிறது. ஆண்டு விழாவிலே கிட்டத்தட்ட 190-200 விருதுகள் நாம் தர இருக்கிறோம். அதுல ஐயாவிற்கு சிறப்பு விருதாக இயற்கை கவி சித்தர் என்ற விருது. அதனால அவருக்கு அதை தர இருக்கிறோம் என்ற அந்த நல்ல செய்தியை தெரிவிப்பதிலே நமக்கு மகிழ்ச்சி. ஐயாவினுடைய அற்புதமாக அவருடைய மதிப்புரை அமைந்திருக்கிறது. அதாவது ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க, இது நான் மதிப்புரை அவங்க தர போறாங்க, அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. இருந்தாலும் நான் ரசிச்ச ஒண்ணு சொல்லணும். இந்த புத்தகத்தை எனக்கு இது ரெண்டுக்குமே அணிந்துரை எனக்கு எழுதும் பேரு ஐயா எனக்கு தந்திருக்கிறார். ஆனா தந்துட்டு அவர் பட்ட பாடு அவருக்கு தான் தெரியும். ஏன்னா சார் முடிச்சிட்டீங்களா சார்? முடிச்சிடுறேன் சார், நான் 2 நாள்ல கொடுத்துட்றேன் சார். அப்பவும் கோச்சிக்கவே மாட்டார். குரல் தான் கொடுங்க, எடுத்துக்கங்க, நேரம் உங்களுக்கு வேலை தெரியும் எனக்கு, எடுத்துக்கங்க. அப்போ கூட என்னங்க இவ்வளவு நாள் ஆச்சு கொடுங்கலாம் கேட்டதே இல்லை. அந்த அளவுக்கு அவருடைய பொறுமை. அந்த வரிகளை சற்று நான் சொல்ல விழைகிறேன். அதாவது, ஊரெல்லாம் நோய் தொற்று உற்ற போது தாய்படுத்தார், ஓரேறு நாட்களில் வேறுலகு சென்று விட்டார். அந்த குழந்தையோட அம்மா செத்து போச்சு. இந்த கிராமத்துல இருக்க கலெக்டர் இதை கேள்விப்படுறார். அவர் வர்றார். அவர் அந்த ஒரு அடி மின்னல் அடி போடுறாரு. மற்றொரு தாயானார் மாவட்ட ஆட்சியாளர். அந்த அடி நீங்க பாத்தீங்கன்னா சாரி கில்லி மாதிரி வரும். அதாவது அந்த குழந்தை, அந்த தாய் படுத்து இறந்துட்டாங்க, குழந்தை பரிதவிக்குது, நிக்குது. அப்ப அந்த மாவட்ட ஆட்சியர் செய்தி கேள்விப்பட்டு அந்த ஊருக்கு
அவர் தத்து எடுத்துக்கிறார். மற்றொரு தாயானார் மாவட்ட ஆட்சியார். ஒரு வரி தான். அதாவது நீங்க உலகத்தின் மிகப்பெரிய இலக்கியங்கள்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வார்த்தைகள் அவங்க போட்டதில்லை. ஒரு வரி, அந்த ஒரு வரிக்குள்ள அத்தனை பொருளையும் அவர்கள் எப்படி திருக்குறள் தந்திருக்கிறதோ அது போல. இதே இயற்கையிலே காதலன் காதலி, வள்ளுவர் காமத்துப்பால நம்ம எல்லாம் அதிகமா நம்ம கத்து கொடுத்தது இல்லை. ஏன் தெரியுமா? நம்ம எல்லாம் நல்லவன் ஆயிடக்கூடாதுன்னு ரொம்ப நல்லவங்க நிறைய பேர் இருக்கிறான். வெறும் அறத்துப்பாலையும் பொருட்பாலையுமே சொல்லி கொடுத்து காமத்துப்பால படிக்கவே விடுறது இல்லை. சத்தியமா காமத்துப்பால் நம்ம படிச்சிருந்தா போக்சோ ஆக்டுக்கு வேலையே கிடையாது. நிஜமாங்க. அதுல ஏன்னா அவன் ரசிச்சு உண்மையா காதலிப்பான். அதுல காதல்ல உண்மை இருக்கும். இப்ப காதல்ல உண்மை இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கேஸ் கோர்ட். காதல்ல அவன் அழகா சொல்றான், மலரன்ன கண்ணாள் முகமொத்தியாயின் பலர் காண தோன்றல் மதி. என்ன ஒரு 1119 அந்த குறளோட ஆழம். அனிச்ச பூ சுடுறா, அனிச்ச பூ மோந்தாலே வாடிடும், அடினால மாறிடும். அனிச்சப்பூ கால்களையால் பெய்தால் நுசுப்பிற்கு நல்ல படாப்பறை. அதை உடைக்காம அப்படி தலையில வச்சாலாம், இடைக்கு அப்படியே வருந்திடுச்சான். அவ்வளவு மெல்லிய இடை. தன் காதலியை ரசிக்கிறத கூட அழகா ரசிக்கணும். இன்னைக்கு பேசுறதுக்கே டைம் இல்லை. இதுக்கு ஒரு கேஸ் வருது. என்ன அவர் பேசுறது, வாழ்த்துறதே, என்னை பாராட்டி பேசுறதே இல்லை, என் ஹஸ்பண்டுக்கு டைமே இல்லை, எனக்கு அந்த மாதிரி வாழ்க்கை வேண்டாம், எனக்கு உடனே டைவர்ஸ் வாங்கி கொடு. இதுக்கெல்லாம் டைவர்ஸ் வராங்க தெரியுங்களா உங்களுக்கு? ஏன்னா ஒரு லாயரா நான் பாக்குறேன். பேசுறதம்மா, நான் சொல்றேம்மா சார், அவர் ஒரு மெஷின் சார். இன்னைக்கு படிக்கிறான், நிறைய மார்க் வாங்குறான், பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ்ல போறான், லட்ச லட்சமா சம்பாதிக்கிறான், மனைவி கிட்ட அன்பா பேச ஐ டோன்ட் ஃபைண்ட் டைம். பேசணுமா வேணாமா? இன்னைக்கும் மின்னலூரார் பேசிட்டு இருக்காரு. அதனாலதான் மின்னிட்டு இருக்காரு பாருங்க. அடே ஜல என்ன காதலிக்கணுங்க. காதலுக்கு வயசாக தான் நிறைய காதலிக்கணும் மாதிரி. ஏன்னா 50க்கு மேலதான் ரொம்ப பாராட்ட எதிர்பார்ப்பாங்க அவங்க. அப்ப போய் எங்களுக்கு எல்லாம் வயசாயிடுச்சு, இனி நாங்க அப்படியே துறவரம். அன்பை காட்டணும். அன்புக்கு வார்த்தை அதுதான். 50லும் ஆசை வரும். என்ன அழகான பாட்டுங்க அது. அதில் அந்தரங்கம் கிடையாது. அந்த வார்த்தை கவனிக்கிறீங்க, அந்தரங்கம் கிடையாதம்மா, நாள் செல்ல சுகம்தான். ரசிக்கணும். ரசிப்பு தான் வாழ்க்கை. அதனாலதான் காமத்துப்பால படிங்கன்ற. நான் படிக்க படிக்க நம்ம அந்த உணர்வுகள் தூண்டப்பட்டு இளமையா இருப்பான் மனுஷன். இல்லைன்னா மிஷின் மாதிரியே இருக்கிறான். நிறைய பேர் பாத்தீங்கன்னா எரக்டா இருக்கிறான். விஷ் பண்றது கூட குட் மார்னிங் அப்படின்றான். ஐ லவ் யூ கூட எப்படி சொல்லலாம், ஐ லவ் யூ அப்படின்னு போகுது. அனுபவிச்சு சொல்ல வேண்டியதெல்லாம் கூட இன்னைக்கு அவசரத்துல சொல்ற மாதிரி நம்ம வாழ்க்கை போச்சுன்னா நம்ம காமத்துப்பால படிக்கணும்.